எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எப்படி ஈஸியாக 85 மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் சொல்லிலாம் கஷ்டப்படுத்த போகிறது இல்லை. 6th சாப்டர் படிங்க, 7th சாப்டர் படிங்க, டெக்னாமெட்ரி படிங்க, மென்சுரேஷன் படிங்கலாம் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. இந்த சாப்டர் இல்லாமையே நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னா 85 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். 85க்கு மேலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்ல போகிறது நல்லா தரவாக படிச்சுன்னா கன்ஃபார்ம் 80+ ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா தரவாக படிங்க. நாங்கள் சொல்ல போகிறத மட்டும் நல்லா கிளியராக கேட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு 85 மார்க்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னா 14 மார்க் இருக்குது. 1 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னா 14 மார்க்ஸ் இருக்குது. 14 மார்க் உங்களுக்கு வாங்கினா மட்டும்தான் இந்த 85ன்றது வாங்க முடியும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்ஸ்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கிராஃப் ஜாமெட்ரி இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. 1 மார்க்ஸை கடைசியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கவே போயிடுவீங்க. அங்கே போய் கேட்டு எழுதிக்கலாம். சில பேர் பிளான் பண்ணி போவீங்க. இது எல்லாமே சொதம்பிடுச்சுன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய 85 மார்க்ஸ்லேருந்து 60 மார்க்காக மாறிடும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 1 மார்க்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 14 மார்க் புக் பேக் எல்லாமே படித்தா 14 வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக 14 வராது. ஒரு 12 புக் பேக்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 11 11 12 புக் பேக்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் பேக்லேருந்து வரலைன்னா கூட உங்களுக்கு க்ரியேட்டிவாக தான் கேட்டால் கூட ஈஸியாக தான் கேட்பாங்க. நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க 1 மார்க்ஸ்னால் நாங்கள் 1 மார்க்ஸுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னா 8 மார்க் கேட்குறாங்க. ஜாமெட்ரிக்கு 8 மார்க்ஸ் இருக்குது. ஜாமெட்ரிக்கு 8க்கு 8மே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அது மோஸ்ட்டாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும், இல்லை நாளைக்கு காலையில் கொடுத்துருவோம். நீங்கள் ஜாமெட்ரியில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, கிராஃபில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, எதெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரியில் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் போகிறேன், அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு போகணும். இது எல்லாத்தையும் பற்றியும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் போங்க. ஜாமெட்ரிக்கு அப்புறமா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபுக்கு எவ்வளோ மார்க்னா சேம் அதே ஜாமெட்ரிக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ அதே தான் கிராஃபுக்கும் இருக்குது. கிராஃபுக்கு எவ்வளோனா 8 மார்க்ஸ். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு செப்பரேட் வீடியோ கொடுப்போம். அந்த வீடியோவில் கிராஃபில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஜாமெட்ரியில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, 1 மார்க்ஸில் என்ன பண்ணுவீங்க, சம்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, கம்பல்சரி கொஷனில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் நான் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலிமா எல்லாரோட மிஸ்டேக்கும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸில் உங்களால் ரொம்ப சூப்பரான மார்க் எடுக்க முடியும். சரி, 1 மார்க்ஸ் படிச்சிங்க, கிராஃப் படிச்சிங்க, ஜாமெட்ரி படிச்சிங்க, இது எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வர வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சாப்டர் 1. அதுவும் சாப்டர் 1ல் இருக்க 5 மார்க்ஸ். சாப்டர் 1ல் இருந்து 5 மார்க்ஸ் நம்மளுக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்குறாங்க. 5 மார்க்ஸில் 2 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஈஸியாக 10 மார்க் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்க 5 மார்க்ஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 10 மார்க்கு ரெடி ஆகிடுவீங்க. சாப்டர் 1 ஃபுல்லாக பார்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டாப் 10 கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில் கொடுக்குறேன், 2 மார்க்ஸ்லேயும் கொடுக்குறேன், தமிழ் மீடியம்லேயும் கொடுக்குறேன், இங்கிலீஷ் மீடியம்லேயும் கொடுக்குறேன். அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இல்லை அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டாப் 20 கொஷின்ஸ்ன்ற மாதிரி நான் கொடுக்குறேன். டாப் 22 மார்க், டாப் 25 மார்க். அந்த டாப் 20 கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா அதை மீறி கேட்க எந்த கொஷினும் கேட்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக 2 மார்க்ஸ் எத்தனை கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 2 2 மார்க் வருது, 2 5 மார்க் வருது. இதை மட்டும் படிச்சுட்டு போனாலே 14 மார்க்கு, 1 மார்க் ஒரு 14 மார்க்கு, கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 16 மார்க்கு. இதை மட்டும் படித்தாலே 50 மேலே ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2 கொஞ்சம் டஃப்பு தான். எல்லா கொஷினும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் சாப்டர் 2லேருந்து எத்தனை 5 மார்க் கேட்குறாங்கன்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. 2 5 மார்க்ஸ் வருது, 10 மார்க் வருது. எல்லாமே படிக்க முடியலனா எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாப்டர் வைஸ் நான் கொடுக்குறேன். சாப்டர் 1ல் டாப் 10 படிக்கணும். சாப்டர் 2ல் டாப் 10 5 மார்க் என்ன இருக்குது, டாப் 10 2 மார்க் என்ன இருக்குது, அதை மட்டும் தெளிவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதுலேருந்து வரும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2க்கு அப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. சாப்டர் 3ல் இருக்க 5 மார்க்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. சாப்டர் 3 பெரிய சாப்டர், நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டைமில் கஷ்டம். அதனால் நான் சொல்ல போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் ரூட்டும் மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் ரூட்டும் இதை மட்டும் நல்லா தரவாக பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதையும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் 5க்கு 5 ஈஸியாக வரும்.
மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் ரூட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். ஸ்கொயர் ரூட்டில் உங்கள் ஸ்கூலில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சிருக்கும். மேட்ரிக்ஸும் ஈஸி தான் உங்களுக்கு. மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் ரூட் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். லக் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒன்று தனியாக கேட்குறாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம் வந்துடுது, மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம் வந்துடுது. சப்போஸ் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க என்ன பண்ணுறது? அதனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு 5 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். மேட்ரிக்ஸு ஸ்கொயர் ரூட் இது எல்லாமே சேர்த்தே ஒரே 5 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து தனியாக ஒரு 5 மார்க்கு, ஸ்கொயர் ரூட்லேருந்து தனியாக ஒரு 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு 10 மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ல் நீங்கள் பார்க்க வேண்டியது, சாப்டர் 3க்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது சாப்டர் 4. சாப்டர் 4 ஆனால் எல்லா சாப்டரும் சொல்கிறாருன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு லிமிட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் சாப்டர் 4ல் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தியரம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தியரம் மட்டும் படிங்க. புக்கில் இருக்க எல்லா தியரமும் நல்லா படிச்சுட்டு போங்க. எனக்கு சம்ஸ்லாம் போட வராதுன்னா தியரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தியரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் தியரம்லேருந்து. நெக்ஸ்ட்டு நீங்கள் 3rd சாப்டர் 4th சாப்டரில் என்ன சொன்னால் தியரம் பிடிச்சிங்க, தியரமும் நல்லா தரவாயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வர வேண்டியது 5th சாப்டர். 5th சாப்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா 5.1 5.2 இது ரெண்டு மட்டும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. 5.1 5.2 நல்லா தரவா இருந்தாலே ஒரு 2 மார்க் வருது, ஒரு 5 மார்க் வருது. அது 5.1 5.2 ரொம்ப ஈஸி தான், யார் வேணால் பார்க்க முடியும். 5.3 5.4 தான் கொஞ்சம் டஃப். ஆனால் அதிலிருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. நீங்கள் 5.1 5.2 மட்டும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இல்லை நான் எல்லாத்தையும் பார்க்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டாப் 10 என்ன இருக்குது 5th சாப்டர்லேருந்து 5.1 5.2 5.3 5.4 எல்லா எக்ஸசைஸும் மொத்தமாக சேர்த்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா 5.1 எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இல்லை எனக்கு எல்லாமே படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 5.1 5.2 இது 2 எக்ஸசைஸ் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. 5th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வர வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th சாப்டர். 8th சாப்டர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி, அழகாக போட்டுடலாம். 5 மார்க்ஸ் மட்டும் விட்டுருங்க. ப்ராபபிலிட்டியில் 2 மார்க்ஸும் ஈஸி தான், 5 மார்க்ஸும் ஈஸி தான். உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக 2 5 மார்க்ஸ் வருது 8th சாப்டர்லேருந்து. 8th சாப்டர் தர வந்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சா உங்களால் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 2 மார்க் வருது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க் வருது. அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரவாக பண்ணிட்டு போங்க. ஓரளவு கான்செப்ட் படிச்சுட்டு போங்க. அப்போ சப்போஸ் எதனா கம்பல்சரி எதனா கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கம்பல்சரியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்கன்றதை நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது இன்றைக்கி ஈவினிங் வரும். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரிலேட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு சூப்பர் நாலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம 5 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கிராஃப் முடிச்சிட்டோம், ஜாமெட்ரி முடிச்சிட்டோம், 1 மார்க்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வரப்போகிற பார்ட் என்னென்னா 2 மார்க்ஸ் வரப்போகிறோம். 2 மார்க்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் சாப்டர் 1 பாருங்கள். சாப்டர் 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சாப்டர் 3 பாருங்கள், சாப்டர் 3லேருந்து 2 வருது. சாப்டர் 5 பாருங்கள், சாப்டர் 8 பாருங்கள். அதே மாதிரி சாப்டர் 2 கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாப்டர் 2ல் இருக்க 2 மார்க்ஸ் டாப் 10 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதை நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. சாப்டர் 2லேருந்து உங்களுக்கு வருது. இந்த கொஷின்ஸ்லாம் மட்டும் இந்த சாப்டர்ஸ்லாம் மட்டும் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை வரும்னா ஒரு 5 அட்டன் பண்ணிடலாம். சாப்டர் 1 சாப்டர் 3 சாப்டர் 5 சாப்டர் 8 மினிமம் நீங்கள் 5 அட்டன் பண்ணிடலாம். 5 அட்டன் பண்ணால் எவ்வளோ மார்க் வருதுன்னா 10 மார்க் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. உங்களுக்கு நான் சாப்டர் 2க்கான 2 மார்க்ஸும் நான் கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க்ஸுக்கு டாப் 10 என்ன, 5 மார்க்ஸுக்கு டாப் 10 என்ன எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை நல்லா படிச்சுட்டு போங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னா 85+ உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். 85+ 85 மார்க்ஸுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். லக் இருந்துச்சு அப்படின்னா 90 கூட எடுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கொடுத்துருக்கிறத 1 by 1 நல்லா தரவு பண்ணிவிட்டு வாங்க. கையில் நம்மளுக்கு டைம் இருக்குது. நல்லா இதுக்கப்புறம் வரப்போகிற டேஸை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 85 ஈஸியாக வாங்கிடலாம். கஷ்டமான சாப்டர்ஸ் எதுவுமே சொல்லலை, நாங்கள் கொடுத்தது மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. 85 உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். இல்லை எனக்கு 85லாம் வேணாம், பாஸ் ஆனால் மட்டும் போதும், அதுக்கு எதனா வழி சொல்லுங்கன்னு கேட்டால் 50+க்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஈஸியாக 50 மேலே எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த டேக்கு மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வர. ஆல் தி பெஸ்ட்.